தமிழகம் முழுவதும் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நாளை தொடங்க உள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக இந்த ஆண்டு 1,52,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் வீட்டில் இணைய வசதி இல்லாத மாணவர்களின் வசதிக்காகவும் அனைத்து மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்புக்காகவும் தமிழகம் முழுவதும் 42 கலந்தாய்வு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களில் நாளை தொடங்கி 14ஆம் தேதி வரையிலும், சென்னையில் 17ஆம் தேதி வரை கூடுதலாக 3 நாட்களும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுரை வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மாணவர்கள் செல்ல வேண்டிய தேதி, நேரம் உள்ளிட்ட விவரங்கள் அவர்கள் பதிவு செய்துள்ள செல்போன் எண்ணுக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. பிற கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கல்லூரி துறை தலைவர் கையொப்பமிட்ட நகல் சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் என்றும், அசல் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே பொறியியல் சேர்க்கைக்கான கடிதம் வழங்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்தபோது சமர்ப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களுக்கான அசல் கையொப்பமிட்ட ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்லும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், தேர்வு ஹால் டிக்கெட், மாற்றுச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ்களை அவசியம் கொண்டு செல்ல வேண்டும். இதேபோன்று இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, முதல் பட்டதாரிக்கான ஆவணம், இலங்கை தமிழர் என்றால் அகதி என்பதற்கான சான்றுகளை சரிபார்ப்பு பணியின் போது அளிக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் ஆகியோர் தங்களுக்குரிய பிரத்யேக சான்றிதழ்களை உடன் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியிருக்கிறது.